லூக்கா எழுதிய புதிய நட்சத்திரத்திற்கு வாசம். லூக்கா நற்செய்தி அதிகாரம் 6 வசனங்கள் 17 மற்றும் 20 இயேசு அவர்கள் இறங்கி வந்து சமவெளியான ஒரு இடத்தில் நின்றார். பெருந்திரளான அவருடைய சீடர்களும் யூதேயா முழுவதிலிருந்தும் எருசலேமிலிருந்தும் தீர் சீதோன் கடற்கரை பகுதிகளிலிருந்தும் வந்த பெருந்திரளான மக்கள் அங்கே இருந்தார்கள். இயேசு சீடர் மீது பார்வையை பதிவுக்கூடியவை, ஏழைகளை நீங்கள் பேறு பெற்றவர்கள், ஏனெனில் இறையாட்சி உங்களுடையது. இப்பொழுது பத்மியாய் இருப்போரே நீங்கள் பேறு பெற்றோர், ஏனெனில் நீங்கள் நிறைவு பெறுவீர்கள். இப்பொழுது அழுது கொண்டிருப்போரே நீங்கள் பேறு பெற்றோர், ஏனெனில் நீங்கள் சிரித்து மகிழ்வீர்கள். மாநில மகன் பொருட்டு மக்கள் உங்களை வெறுத்து ஒதுக்கி வைத்து நீங்கள் கொள்ளாதவர்கள் நிகழ்வு தள்ளிவிடும் போது நீங்கள் பேறு பெற்றோர். அந்நாளில் துள்ளி மகிழ்ந்து கொண்டாடுங்கள், ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும். அவர்களுடைய மூதாதையரும் இறைவாக்கினருக்கு இவ்வாறே செய்து வந்தனர். ஆனால் செல்வர்களே, ஐயோ உங்களுக்கு கேடு, ஏனெனில் உங்கள் எல்லாம் அனுபவிக்கிறீர்கள். இப்போது உண்டு கொடுத்திருப்போரே ஐயோ உங்களுக்கு கேடு, ஏனெனில் பட்டினி கிடப்பீர்கள். இப்போது சிரித்து இன்புறுவோரே ஐயோ உங்களுக்கு கேடு, ஏனெனில் உயர்வற்று அழுவீர்கள். மக்கள் எல்லாரும் உங்களை புகழ்ந்து பேசும்போது ஐயோ உங்களுக்கு கேடு, ஏனெனில் அவர்களின் மூதாதையரும் மூடி இறைவாக்கினருக்கு இவ்வாறே செய்தார்கள். கிறிஸ்துவின் வாழ்வு நற்செய்தி. கிறிஸ்துவே இறையேசுவின் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒரு முறை ஒரு வேலைக்கார சிறுவன் ஒரு பணக்காரனுடைய இல்லத்திலே வேலை செய்து கொண்டிருந்தார். ஒரு நாள் வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது அவன் மிகவும் சோர்வாக களைப்படைந்திருக்கிறார். எனவே அங்கு இருந்த அந்த பணக்காரனுடைய விலை உயர்ந்த கட்டிலே சிறிது நேரம் அவன் படுத்து விலகி இருக்கிறான். அப்பொழுது அந்த பணக்காரர் அவருடைய எஜமான் உள்ளே இருக்கிறார். தனது விலை உயர்ந்த கட்டிலே அந்த வேலைக்கார சிறுவன் படுத்து விழுவதை பார்த்த உடனே அவருக்கு மிகுந்த கோபம் வருகிறது. உடனே அங்கு இருக்கிற ஒரு சாட்டையை எடுத்து அந்த சிறுவனை அடித்து அவனை அதிலிருந்து எழுப்புகிறார். சிறுவன் இடுக்கட்டு எழுந்து பார்க்கிறான். அவன் அயர்ந்து அந்த அடியிலே உறங்கிக் கொண்டிருந்ததை அப்பொழுது நாம் புரிந்து கொள்கிறான். அடிவாங்கிய சிறுவன் எழுந்த பிறகு அவன் சிரிக்க ஆரம்பித்தார். பணக்காரன் ஒன்றும் புரியவில்லை. அடிவாங்கி அவன் அழ வேண்டும், அதற்கு பதிலாக அவன் சிரிக்கின்றான். அப்பொழுது அந்த பணக்காரன் அந்த சிறுவனிடம் ஏன் சிரிக்கிறார் என்று கோபத்தோடு கேட்கிறார். அப்பொழுது அந்த சிறுவன் உருவாக அரை மணி நேரம் நான் இந்த கட்டிலே உறங்கியதற்கு இந்த தண்டனை என்றால் ஆயுள் முழுவதும் நீங்கள் இந்த கட்டிலே உறங்கிக் கொண்டிருக்கிறீர்களே, உங்களுக்கு கடவுள் எப்படிப்பட்ட தண்டனையை தரப்போகிறார் என்பதை நினைத்து சிரித்தேன் என்று சொன்னார். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த நற்செய்தி 2 வகையான மக்களை குறித்து தியானிக்க நம்மை அழைக்கிறது. ஒருவர் ஏழைகள், மற்றவர்கள் செல்வந்தர்கள். ஏழைகளை குறித்து நற்செய்தி சொல்லும் பொழுது ஏழைகளே இது பேர் பெற்றவர்கள் என்று சொல்கிறார்கள். செல்வந்தர்களை குறித்து சொல்லும் பொழுது செல்வந்தர்களை ஐயோ உங்களுக்கு கேடு. ஏழைகளில் இந்த பேர் பெற்றவர்கள்
என்று சொல்லும் பொழுது மனித பார்வையில் பேறு பெற்றவர்கள் யார்? யாரை நாம் பேறு பெற்றவர்கள் என்று அழைக்கின்றோம்? செல்வத்தோடு வாழ்பவன் பேறு பெற்றவன், சுகத்தோடு வாழ்பவன் பேறு பெற்றவன், சிரித்து வாழ்பவன் பேறு பெற்றவன், உங்களோடு வாழ்பவன் பேறு பெற்றவன். உலக பார்வையிலே, மனித பார்வையிலே இவர்களை தான் பேறு பெற்றவர்கள் என்று நாம் அழைக்கிறோம். இயேசுவின் பார்வையில் பேறு பெற்றவர்கள் யார் என்பதை விவிலியம் மிக தெளிவாக கூறுகிறது. ஏழைகள் பேறு பெற்றவர்கள், பட்டினியால் இருப்போர் பேறு பெற்றவர்கள், அழுது கொண்டு இருப்போர் பேறு பெற்றவர்கள், கொள்ளாதவரை விருப்பப்படுவோர் பேறு பெற்றவர்கள் என்று விவிலியம் சொல்கிறார். ஏழைகளை நீங்கள் பேறு பெற்றவர்கள் என்பது அவர்கள் ஏழைகளாக இருந்ததனாலோ அல்லது வாழ்கிற காரணத்தினாலோ அல்ல. மாறாக இயேசுக்கு ஒரு பேர் பெற்றோர் இறைவனை தேடுபவர்கள். அவர்கள் இறைவனை தேடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இரண்டாவதாக கடவுள் மீது நம்பிக்கை வைத்துக் கொண்டவர்களாக இருக்கிறார்கள். எனவேதான் அவர்கள் ஏழைகளை பேர் பெற்றவர்கள் என்று அழைக்கப்படுகிறார். இன்றைய முதல் வாசகத்திலே எரேமியா புத்தகம் 17வது வசனத்திலே பார்க்கிறோம். ஆண்டவரின் நம்பிக்கை ஒரு பேர் பெற்றோர், ஆண்டவரே அவர்களுக்கு நம்பிக்கை, அவர்களது வாழ்வு செழிப்பாக இருக்கும், அது எப்போதும் கணிப்பதற்கும் என்று இதை பார்த்து சொல்கிறார். இல்லாதவர்கள், இயலாதவர்கள், ஒடுக்கப்பட்டோர், நெருக்கப்பட்டவருக்கு இறைவனே இல்லாமல் இருக்கிறார் என்பதுதான் செய்தியாக இருக்கிறது. எனவேதான் இந்த நற்செய்தியிலே இயேசு ஏழைகளை குறித்து சொல்லும் போது லூகாஸ் நற்செய்தியிலே 6வது வசனத்திலே ஏழைகளை நீங்கள் பேறு பெற்றவர்கள், ஏனெனில் இறையாட்சி உங்களுக்கு உரியதே என்கிறார். காரணம், முதலாவதாக ஏழைகள் இறைவனை தேடுபவர்கள். அவர்கள் இறைவனை தேடுபவர்கள். திருப்பாடலில் 34வது அதிகாரம் 6வது வசனத்திலே இந்த ஏழை கூட்டியாளைத்தான் ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார், அவர் எல்லா நெருக்கடியிலும் இருந்து அவனை விடுவித்து காத்தார் என்று பார்த்தார். ஏழைகள் இறைவனை தேடுபவர்கள். இரண்டாவது, கடவுள் மீது நம்பிக்கை வைப்பவர்கள். திருப்பாடல் 9வது அதிகாரம் 18வது வசனத்திலே வறியவர் என்றும் மறக்கப்படுவதில்லை, எளியோரின் நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது என்று சொல்லப்படுகிறது. ஆக ஏழைகள் இறைவனை தேடுபவர்கள், ஏழைகள் கடவுள் மீது நம்பிக்கை வைப்பவர்களாக அவர்கள் பேசுகிறார். இன்றைய நற்செய்திக்கு 2வது பகுதியில நாம் பார்க்கிறோம். செல்வர்களே ஐயோ கேடு. காரணம் என்ன? அவர்கள் செல்வர்களாக இருப்பதினால் நிச்சயமாக இல்லை, மாறாக செல்வமே எல்லாம் இருப்பதனால அவர்களுக்கு ஐயோ கேடு என்று சொல்லப்படுகிறது. செல்வமே அவர்களுக்கு கடவுள், செல்வமே அவர்களுக்கு உறவுகள், செல்வமே அவர்களுக்கு வாழ்வாக இருக்கிற காரணத்தினால் இந்த வார்த்தையானது ஐயோ உங்களுக்கு கேடு. உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால் அத்தேயின் செய்தி பகுதி 19வது அதிகாரம் செல்வரான இழந்த உண்மையை நாம் பார்க்கிறோம். அவருடைய கேள்வி என்ன கேள்வியாக இருக்கிறது? போதகரே, நிலைப்பாட்டை பெற்றுக் கொள்வதற்கு நான் என்ன நன்மை செய்ய வேண்டும்? அவன் தெரிகிறது நன்மை செய்ய வேண்டும். அவன் என்ன நன்மை செய்ய வேண்டும் என்று கேட்கிறார். அருமையான ஒரு கேள்வி. அதற்கு அருமையான பதிலை ஆண்டவர் தருகிறார். உடைமைகளை பற்றி ஏழைகளுக்கு அதுதான் நீ செய்ய வேண்டியது. அது இளைஞர் வருத்தத்தோடு சென்று விட்டார். ஏனெனில் அவருக்கு ஏராளமான சொத்து இருந்தது என்று பேசுகிறார். விபத்து
சேர்த்து வைப்பதால் உண்மையான வாழ்வை அடைய முடியும் என்று சொல்லப்படுகிறது. திருப்பாடல் 41 முதல் வசனத்திலே எளியோரின் நலனில் அக்கறை கொண்டவர் பேர் பெற்றோர் துன்பநாளில் ஆண்டவர் அவரை விடுவிப்பார், நாட்டில் பேர் பெற்றவராய் விளங்கி செய்வார் என்று சொல்கிறார். ஆக அன்பான சகோதர சகோதரிகளே, ஏழைகளே பேர் பெற்றோர் என்று சொல்லும் பொழுது ஏழைகளின் பசியை போக்குபவர் பெயர் பெற்றோர், அழுது கொண்டிருப்போரே பெயர் பெற்றோர் என்று சொல்லும் பொழுது அவர்களின் கண்ணீரை துடைப்போரும் பெயர் பெற்றோர், வெறுப்பு ஒதுக்கி வைக்கப்படும் பொழுது பேர் பெற்றோர் என்று சொல்லும் பொழுது அவர்களுக்கு இலக்கம் காட்டுபவரும் பேர் பெற்றோர், பொல்லாதவர்கள் இழப்படும் போது நீங்கள் பேர் பெற்றோர் என்று நற்செய்தி சொல்லும் பொழுது அவர்களுக்கு நீதியின் நியாயத்தை வழங்குபவர்கள் பேர் பெற்றோர்கள். ஆக அன்பான சகோதரர் சகோதரிகளே, நீதிபதி 22 இவ்வாறாக நமக்கு அருமையான ஒரு செய்தி தருகிறது. கருணை நிறைந்தவர் உணவை ஏழைகளோடு பகிர்ந்து உண்பார், அவரே ஆசைப்படுகிறார். கருணை நிறைந்தவர் உணவை ஏழைகளோடு பகிர்ந்து உண்பார், அவரே ஆசைப்படுகிறார். அன்பான சகோதர சகோதரிகளை, ஆண்டவரின் பார்வையும் பேறு பெற்றவர்களாக நாம் வாழ்வோம், அதன்படி வாழ்வோம். அதற்கான கருத்தை இந்த பணியை இறைவனை பார்ப்போம்.